ஸோ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ 120 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 60% தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஐஸ் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணீங்கனாலும் அது வந்து நல்லா ஓடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மெக்கானிக்கல் லிங்கேஜஸ் மூலமாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ என்னென்ன ஃபேக்டர்லாம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நீங்கள் பயன்படுத்துறதுல அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது சும்மாவே வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐஸ் இன்ஜின் ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், சார்ஜ் ஆயிரும். பட் வந்து ஈவியில் வந்து அப்படி கிடையாது. அந்த ஹாரனுக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு பவர் வந்து பேட்டரியிலிருந்து எடுப்பீங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி ஹார்ன் அடிக்கும்போது அதுக்கான பவரும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஈவியோட ரேஞ்சை கம்மி பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட்லேயே போயிட்டுருப்போம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் மோட்லேயே வந்து 80 கிலோமீட்டர் இல்லைனா 60 கிலோமீட்டர் வந்து போவாங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 75 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து நார்மல் மோடில் தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்கோ மோடில் வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா பேட்ரி வந்து கம்மியான பவரை கொடுக்கும். பட் வந்து ஸ்பீடை வந்து உங்களால் ரீச் பண்ண முடியாது. இதே வந்து நார்மல் மோடில் வந்து நீங்கள் ஐஸ் இன்ஜினில் போகிற மாதிரி 80 கிலோமீட்டரில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பேட்ரி வந்து டவுன் ஆகும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மோடில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்திலேயே வந்து உங்களோட பேட்டரி ரொம்ப டவுன் ஆகுறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் எந்த ஸ்பீடில் போகிறீங்க, என்ன மோடில் போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிளாக போகிறீங்களா இல்லை டபுளாக போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் டபுள்ஸ் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா அவரோட வெயிட் இருக்குது, அதே மாதிரி உங்களோட வெயிட்டும் இருக்குது. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய வெயிட்டை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வண்டியோட ரேஞ்சை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் உடம்பா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ரேஞ்ச் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே வந்து நீங்க டபுள்ஸ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்பவும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ரேஞ்ச் அப்படிங்கிறது கம்மியாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐஸ் இன்ஜின்ல போற அளவுக்கான ஸ்பீடை வந்து நீங்க பார்க்க முடியாது. அதுல இப்ப நீங்க வந்து 40 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க நடந்து போற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொடுக்கும். இப்ப நீங்க ஸ்பீடு வந்து அதிகமா போயிட்டு இருக்கும்போது உங்களோட மோட்டாரோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருந்திருக்கும். அதனால அந்த மோட்டார்ல வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ மோட்டார் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரீஜெனரேட்டிவ் வந்து ஒர்க் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ இதனால கூட உங்களோட ரேஞ்ச் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கும். ஸோ உங்களோட பேட்டரியை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு கடைசியாக வந்து நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணும்போது நீங்கள் இவ்வளவு ஸ்பீட்லேயே தான் போயிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா பேட்டரியை வந்து இவ்வளவு கம்மியாக சார்ஜ் போட்டிருக்கீங்க, இவ்வளவு நேரம் வந்து பேட்டரியை ஆனில் வச்சுருக்கீங்க, அதாவது சார்ஜ் போடும்போது இவ்வளோ நேரம் சார்ஜ் ஆயிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்ல வந்து சேவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேட்டரி மெயின்டெனன்ஸை வந்து கரெக்டாக பண்ணணும். அதாவது பேட்டரியை நீங்கள் 10% கீழே கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி 90% மேலே நீங்கள் வந்து சார்ஜ் போடக்கூடாது, ஓவர் சார்ஜும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக நீங்கள் பேட்டரியை மெயின்டைன் பண்ணீங்கன்னா நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணும்போது பேட்டரி நல்லா இல்லைன்னா உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் ரைடிங் போயிருக்கீங்க அப்படின்னா ரைடிங் போனதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் உங்களோட பேட்டரியை கூல் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துடணும். பேட்டரி வந்து கூல் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து வைப்ரேட்லேருந்து நார்மல் மோடுக்கு வந்துடும். ரைடிங் போயிட்டு வந்த உடனே வந்து நீங்கள் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஏதாவது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட வண்டி வெடிச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ரேஞ்சை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது.